நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மருத்துவ ஜோதிடமும் மனிதனின் இன்றைய அவல நிலையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். என்னடா இந்த தலைப்பு பேசுறானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இங்க பிரச்சனை ஃபர்ஸ்ட் போன வீடியோ ஹார்மோன்களை பத்தி போட்டேன். இப்ப மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அந்த நோய்கள் இது ஹார்மோன்கள் இம்பேலன்ஸாக வருதுன்னு போன வீடியோல பார்த்தேன். இப்போ மனிதனுக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா? எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களில் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சுக்களே. டிவி, ஃப்ரிட்ஜு, செல்போனு, வைஃபை, எக்ஸ்ரே, என்னங்க எம்ஆர்ஐ ஸ்கேனு, இது அனைத்தும் மனித குலத்துக்கு கண்டுபிடிக்கிறது விஞ்ஞானம் சரி. ஆனால் மனித வாழ்க்கைகள் இவைகள் தான் அனைத்து விதமான பிரச்சனைகளும் ஏற்படுத்துகின்றன என்று சொன்னாங்க. நம்புவீங்களா? நீங்க நம்ப மாட்டீங்க. ஒன்று வச்சுக்கிங்க, வைஃபையில் வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள், டிவி திரையில் வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள், செல்போனில் இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள், இந்த 2G, இந்த 3G, 4G, 5G, 6G ஜெனரேஷன் வர கதிர்வீச்சுக்கள் அதிகமாகிறது. அந்த கதிர்வீச்சுக்கள் மனிதனின் உடம்புகளில் செலுத்தும் பொழுது அங்கே மலட்டுத்தன்மை, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், ஆண்மை குறைவு, ஒபிசிட்டி, இன்னும் எதெல்லாம் சொல்லக்கூடாத நோய்கள் இந்த கதிர்வீச்சினால் வருகிறது என்பது உங்களுக்கு எதாவது தெரியுமா? இப்ப நீங்க அன்றாடம் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்களே செல்போன், இப்ப நான் சொன்ன அத்தனையா இதனாலும் நோய்கள் வருகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? கதிர்வீச்சுக்களை பக்கத்தில் வச்சு பார்க்கும் பொழுது அந்த கதிர்வீச்சானது உடம்பில் போய்பட்டு உடம்பில் இருக்கிற அத்தனை விதமான செல்களையும் பாதித்து, உறுப்புகளையும் பாதித்து, அந்த கதிர்வீச்சு அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களில் வரக்கூடிய கதிர்வீச்சுக்களினால் மனிதனின் செயல்பாடுகளே முடங்கி போயிருக்கிறது. உங்களுக்கு எதாவது தெரியுமா? இதை கவனிங்க. எலக்ட்ரானிக்ஸ் பொருளை பயன்படுத்தும் பொழுது கவனமாக பயன்படுத்துங்க. ஒரு லேப்டாப்னா பக்கத்தில், அதாவது இங்க இன்னும் சொல்ல போனா பக்கத்துல மடியில வச்சுக்கிறது, இங்க வச்சுக்கிறது பயன்படுத்தாதீங்க. செல்போனை கொஞ்சம் மீட்டர் தூரம் வச்சு பயன்படுத்திங்க. பாக்கெட்ல வைக்கிறது, அடி பாக்கெட்ல வைக்கிறது, இந்த பக்கத்துல பார்க்கறது, இது நல்லதல்ல. அந்த கதிர்வீச்சுக்களினால் மனித குலம் அழிகிறது என்பதுதான் உண்மை. கண்ணுக்கு முன்னால் அழிகிறது என்பதுதான் உண்மை. ஒரு விஞ்ஞானி என்ன சொல்கிறார் என்றால், இனிமேல் வரும் காலங்களில் குழந்தை இறப்பை கண் முன்னாடியே பார்க்க போறோம்னு இன்னைக்கு வரும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. காரணம் கதிர்வீச்சுக்களே. நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான எலக்ட்ரானிக் சாதனங்களில் வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சுக்கள் உடம்பில் செல்களை கெடுத்து, உறுப்புகளை கெடுத்து, இதனால் பலவிதமான நோய்கள் உருவாகிறது. இயக்கமே நின்று போய்விடுகிறது என்பதுதான் யதார்த்த உண்மை. இன்னைக்கு பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை எதனால வருது? ஆண்மை குறைவு. ஆண்களுக்கு ஆண்மை குறைவு. அந்த செல்லே அந்த ஆண்மைக்கு உற்பத்தி இருக்கக்கூடிய அந்த செமன் என்று சொல்லக்கூடிய அதே நின்று போச்சுங்க. காரணம் என்ன? டாக்டர் காமிச்சா மட்டும் போதுமா? ஊசி போட்டு அந்த டெஸ்ட் எடு, அந்த டெஸ்ட் எடு, அங்க போகணும், இங்க போகணும், இது மட்டும் போதாது. மனிதர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். மனிதன் விழிப்புணர்வு அடைந்தால்தான் தன்னையும் தற்காத்து
தன் குடும்பத்தையும் தற்காத்து அவன் வாழ்வியலை தற்காத்துக்க முடியும்னு புரிஞ்சுங்க. இங்க பாருங்க, நைட்டு எப்பயுமே வைஃபையை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த கதிர்வீச்சுக்கள் மனிதனை பாதிக்கிறது என்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த உண்மை. இன்று மருத்துவர்களும் அதான் சொல்கிறார்கள், யதார்த்த உண்மை. அனைத்து விதமான மருத்துவர்களும் சொல்றதாங்க நான் பேசிட்டு இருக்கிறேன். இது இந்த வீடியோ நான் பேசவில்லை, மருத்துவர்கள் சொல்றதை உங்களுக்கு விழிப்புணர்வு வீடியோவாக நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இது மிகப்பெரிய மருத்துவர் சொன்னது, நான் சொல்லவில்லை. அந்த மருத்துவர் சொன்னதை மனிதர்களுக்கு விழிப்புணர்வு வீடியோவாக வேண்டும், மக்களுக்கு விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதற்கு தான் இந்த வீடியோ நான் போட்டுருக்கேன். எனக்காக நான் போடவில்லை. அனைத்து மனிதர்களும் விழிப்புணர்வு அடைய வேண்டும், அனைத்து விதமான சந்ததிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த வீடியோவை நான் மேக் செய்து உங்களுக்காக நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதை கவனிங்க. எப்பயுமே நைட்டு வந்து படுக்க போகும்போது தயவு செஞ்சு வைஃபை இருந்தா ஆஃப் பண்ணிடுங்க. செல்போன் வந்து படுக்க போகும்போது இருக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி செல்போன் பார்க்க, அதாவது ஹெட்போன் பயன்படுத்தாதீங்க. ஹெட்போன் பயன்படுத்தி பார்க்கறதுனால பலவிதமான நோய்களில் மனிதன் சிக்குகிறான் என்பதை இன்றைய விஞ்ஞானிகள் சொல்றது. அதாவது ஒயர் ஹெட்போன் வந்து பாதிப்பதில்லை, பெரும்பாலும் பாதிப்பதில்லை. ஒயர்லெஸ் ஹெட்போன் ஆனது பாதிக்கிறது, உடல் உறுப்புகளை பாதிக்கிறது, செல்களின் இயக்கங்களை தடை செய்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அடுத்தது இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் என்று சொல்லக்கூடிய அதுவும், அப்புறம் வந்து என்னது அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங் சொல்லக்கூடிய அதுவும் இது டேஞ்சரஸ். அது என்ன, அந்த ஸ்கேன் என்ன செய்கிறது என்றால் மனிதனுடைய செல்களின் இயக்கத்தையே நிறுத்தி விடுகிறது. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனா சிடி ஸ்கேனா ரீப்ரொடியூஸ், அந்த அதாவது மீள் உருவாக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ரீப்ரொடியூஸ் உற்பத்தியை அந்த ஸ்கேன் செய்யும் போது அந்த செல்களால் இயங்க முடிவதில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போறேன், சிடி ஸ்கேன் எடுக்க போறேன் என்றைக்கு சொல்கிறீர்களோ அன்றைக்கே உங்களுக்கு ஆபத்து நெருங்குகிறது என்பதுதான் உண்மை. இது ஆபத்து. தொட்ட 90க்கு ஸ்கேன் எடுத்து போனீங்கன்னா செல்கள் அனைத்தும் ரீப்ரொடியூஸ் ஆகுவதில்லை. செல்களை முற்றிலுமாக அந்த ஸ்கேன் அளிக்கிறது. இதுதான் உண்மை. மனித குலத்திற்கு தொடுக்கப்படும் இது மிகப்பெரிய பேரழிவு. மனிதன் இயற்கையை விட்டு வாழ்வியலை விட்டு வெகு தூரம் சென்றதனாலும் தன்னை அதாவது ஓடிக்கொண்டே இருப்பதனாலும் ஸ்பீடாக ஓடிக்கொண்டே இருப்பதால் தன்னை வந்து அவன் உணர்வதில்லை, தன்னை அறிவதில்லை. தன் உடம்பை எப்படி வேலை செய்கிறது, ஒரு பைக்கு வேலை செஞ்சா போய் மெக்கானிக் கிட்ட போய் டக்குன்னு சரி பண்றானே, தன்னுடைய உடம்பு வந்து ஒரு விதமான நோய் வந்தால் அவன் ஏன் தன்னை சரி செய்து கொள்வதில்லை? காரணம் என்ன? விழிப்புணர்வு இல்லாதனால், அறியாமையால் மனிதன் கஷ்டப்படுகிறான். போனா எதுக்கு எடுத்தாலும் மாத்திர, போனா ஒரு ஊசி போட்டா மாத்திரையும் ரசாயனமே, அது ஒரு கேடு. நல்லா கவனிங்க. மாத்திரையும் ரசாயனம், மாத்திரை சாப்பிட சைடு எஃபெக்ட் அதிகமாய் அது ஒரு நோயாக உருவாகிறது. இதையும் கவனிங்க. முன்ன கதிர்வீச்சுகளிலிருந்து, எலக்ட்ரானிக் கதிர்வீச்சுகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அனைத்து விதமான கதிர்வீச்சுகளிலிருந்து என்று பாதுகாக்க தவறுகிறீர்களோ அன்றே உங்கள் இயக்கங்கள் அனைத்தும் நின்றுவிடும். ரீப்ரொடியூஸ் என்பதே இந்த மனிதவா சந்ததி இனிமேல் பார்க்கவே முடியாது. இதை கவனத்தில் கொள்ளுங்கள், அனைவரும் உணருங்கள். நல்லா பாத்துங்க. இது என்றைக்கு நீங்கள் உணர்கிறீர்களோ அன்றுதான் மனித சமூகம் விழிப்புணர்வு அடையும். இதை கவனத்தில் கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்களே, பொதுமக்களே, கவனத்தில் கொள்ளுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை பயன்படுத்தும் போது கவனமாகவும் சரியாகவும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ராத்திரி எலக்ட்ரானிக் பொருட்களை அனைத்தும் ஆஃப் செய்து விட வேண்டும்.
வைஃபை ஆன்லயே இருக்கக்கூடாது, இதையும் கவனிக்க வேண்டும். இது விழிப்புணர்வு அடையுங்கள், திருந்துங்கள். இது விழிப்புணர்வுக்கான பதிவு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க, அனைவரது வாழ்வும் சிறக்கட்டும், அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.